அடக்குவதற்கு அந்த குறும்புகளை அடக்குவதற்கு காளியா பிறக்க வேண்டும். மூன்று சாபம் கொடுத்தான் பகவான். சாபத்தை வாங்கினாள் பார்வதி. முதலாவது பிறவி தில்லைவனக்காடு காடு சுடலை ஆடுகின்ற பேச்சியானி பிறக்கணுமே. பேச்சியானி பிறந்து பணமும் ஜோரம் திங்கணும். ஆமா, செத்த பணத்தெல்லாம் திங்கணும். இரண்டாவது பிறவி மதகதருக்க ராஜனுக்கு பிள்ளையாக பிறந்து ஆமா தர்க்கங்கோட்டு அழியணும். அழிய வேண்டும், அழிய வேண்டும். மூணாவது பிறவி குருபங்கனை அடக்குவதற்கு காளியானி பிறக்க வேண்டும். காளியாக பிறக்க வேண்டும். மகுடாசுரனை வதம் செய்யணும். தலை அறுக்கணும். நீ என்னோடு விட்டு நீ பிரிந்து பிறக்க வேண்டும் என்பதான சாபத்தை வாங்கினாள் இல்லையா? வாங்குகிறாளே. உடனே ஆண்டவனை பிடித்தாள். ஐயா சிவனே, சிவனே, நீங்கள் இல்லாமல் நான் தனிமையை ஆள முடியவில்லை என்ற காரணம்